இருக்கிற வீடியோவில் என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா, க்ளூட் மசில் வந்து டைட்னஸ்னாலையும் வீக்னஸ்னாலையும் நீ பெயின் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த க்ளூட் மசிலை எப்படி வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்குரிய என்னென்ன எக்ஸசைஸ் வந்துட்டு நான் சொல்லி தர போகிறேன். கைஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்டுடைய சேனல். இன்னைக்கு நீ சம்பந்தமான எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் நீ பெயின் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காரணம் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கும்போதோ என்ன ஆகும்னா, நீயை சுற்றி இருக்கிற அந்த நர்வ்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகி அதனால வந்து நீ வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நீ பெயின் வரலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓவராக வந்து யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து நிறைய பண்ணுவாங்க, உடல் உழைப்பு நிறைய இருக்கும், ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, நிறைய உட்காந்துட்டே வேலை செய்வாங்க. நீக்கு சம்மந்தமான நிறைய ஒர்க் அவுட் கொடுக்கும்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த நீ ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால வந்துட்டு நீ பெயின் வர சான்சஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தொற்று நோய்கள் சொல்லுவாங்க, ஃபீவர் சம்டைம்ஸ் வரும்போது அந்த நீ ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால வந்து நீ பெயின் வரலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லோவர் பாடி வந்து அலைன்மெண்ட் வந்துட்டு ஈவனாக இருக்காது. ஸோ அன்ஈவனாக இருக்கும்போது அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைல்லாம் மாறும். ஸோ அந்த வாக்கிங் ஸ்டைல் மாறும்போது என்ன ஆகும்னா, நீ ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால வந்து நீ பெயின் வர சான்சஸ் இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்களுக்கு சின்ன வயசுல வந்துட்டு நீ பெயின் வரும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, தூங்காம நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு மொபைல் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு கண்ணை முழிச்சிட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நைட்டு தூங்காம இருக்கிறாங்களோ, பெரியவங்க கூட தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தூங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீ பெயின் வரும். ப்ளஸ் பிளட் டிஃபிஷியன்சினாலும் வந்து நீ பெயின் வரும். ப்ளஸ் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் நீ பெயின் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து மசில் டைட்னஸாக இருந்தாலும், மசில் வந்து வீக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு நீ பெயின் வர சான்சஸ் நிறைய இருக்குது. நீ ஜாயினை சுற்றி எந்தெந்த மசில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில் ப்ளஸ் க்ளூட்ஸு, இவ்வளோ மசில் வந்துட்டு இருக்குது. இந்த மசில் வந்துட்டு எந்த மசில் வீக்கானாலும் ப்ளஸ் டைட்னஸ் இருந்தாலும் உங்களுடைய நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் வந்து நீ பெயின் வர சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், இந்த லிங்க் வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ரிங் ப்ளஸ் குவாட்ரிசெப்ஸ் ப்ளஸ் காஃப் மசில் வீக்காக இருக்கிறதுனால என்ன எக்ஸசைஸ் பண்ணி அந்த வீக்னஸை வந்து சரி பண்ணி நீயை வந்து நீ பெயின்லேருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது நிறைய பேர் அந்த ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. வீட்டிலேருந்தே பண்ணலாம், அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிற வீடியோவில் என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா, க்ளூட் மசில் வந்து டைட்னஸ்னாலையும் வீக்னஸ்னாலையும் நீ பெயின் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த க்ளூட் மசிலை எப்படி வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்குரிய என்னென்ன எக்ஸசைஸ் வந்துட்டு நான் சொல்லி தர போகிறேன். சப்போஸ் நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எக்ஸசைஸை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸசைஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கிடைக்கல, எனக்கு கம்மியாக தான் அப்படி இருக்கும்போதோ நீங்கள் இந்த மாதிரி நான் இன்றைக்கி சொல்லி தர போகிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீ பெயின் இருக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வார்ம் அப்பு, அந்த ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்குரிய எக்ஸசைஸும் நீங்கள் அதை எப்போ வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்டெப் போர்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அது இல்லைன்னா நீங்கள் படிக்கட்டு இருக்குல்ல, வீட்டில் ஃபஸ்ட்டு படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இது எல்லாமே வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். உங்களால் இப்போ தான் முடியும், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணுறீங்கன்னா 5 கவுண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், 10 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டே பை டே உங்களோட ஃபிட்னஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆக ஆக 15 கவுண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். 15 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் 3 செட்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? புதுசாக வர்றவங்க வந்து 5 கவுண்ட் பண்ணுங்கள், ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். அப்புறம் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க நீங்கள் ரெகுலராக பண்ணால் கூட உங்களுக்கு நல்லது தான். நீ சுற்றி இருக்கிற அந்த க்ளூட் மசில்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போதோ உங்களுக்கு பெயின் வந்து நல்லா ரெக்கவரி ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள். நான் ஒரு 10 கவுண்ட்ஸ் தான் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச கவுண்டிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ பேசிக் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். இப்படி ஏறி இப்படி இறங்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, same one next side. 1 2 3 4
5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டு முடிச்சோனையும் உங்களுக்கு போயிட்டு சேரில் போய் உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு எவ்வளோ ரெக்கவரி வேணுமோ 1 மினிட்டோ 2 மினிட்ஸோ நல்லாவே ரெஸ்ட் எடுங்க. மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய இப்போ இது பண்ணும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு மூச்சு வாங்க, ஓகேங்களா? அதனால 5 கவுண்ட்ஸே பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எல்லாமே ஒரு செட்டு பண்ணுறேன். முடிஞ்சவங்க டே பை டே இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இன்டென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், டாக்டர் அட்வைஸோடு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் நான் எல்லாம் ஒரு செட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் 2 செட்ஸோ 3 செட்ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி டவுன் அப் 2 3 4 5. இந்த இது ஹிப்பை வந்து தூக்கி தூக்கி இப்படி இறக்கணும். ஓகேவா? 7. இந்த கால் மேலே போயிட்டு கீழே வரணும். 9 10. ஓகே, நெக்ஸ்ட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, relax, take rest. Okay, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இப்படி கை வச்சுக்கோங்க. இல்லைனா முடிஞ்சால் இப்படியே நின்றுட்டு இப்படி கூட பண்ணலாம். அதர்வைஸ் கை இப்படி வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சேம் ஒன் நெக்ஸ்ட் சைட். கால் இப்படி வச்சுட்டு 10 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. இந்த லெக் பாருங்கள். இந்த டோ வந்து இப்படி டேர்ன் ஆகக்கூடாது. இந்த டோ வந்து இப்படி டேர்ன் ஆகக்கூடாது. இந்த டோ பாயிண்ட் இப்படியே தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய வாக்கிங் ஸ்டைல் இப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் வந்து இப்படி தான் போகும். ஓகேங்களா? இப்படி போச்சுன்னா நோ யூஸ், எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுடைய டோ வந்துட்டு இந்த சைடு இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஓகே, 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸில் நான் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நல்லா வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சோடனையும் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. இது எல்லாமே க்ளூட் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி படுத்துக்குங்க. ஓகே, இல்லைன்னா இப்படி கூட படுத்துக்குங்க. ஓகே, இந்த டோ பாயிண்ட்டை இப்படி டவுன்வர்ட் பொசிஷனில் இருக்கணும். லிசன், இந்த டோ பாயிண்ட் இப்படி டவுன்வர்ட் பொசிஷனில் இருக்கணும். இந்த கால் வந்து இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஓகே, 2 3 4 5 6 7 8 9 10. Okay, good. Same one. Next side. ஓகே, நல்லா இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இடுப்பு இப்படி திரும்பக்கூடாது. இடுப்பு நல்லா இப்படி டர்ன் பண்ணணும். ஓகே, இந்த டோ பாயிண்ட் இப்படி டவுன்வர்ட் பொசிஷனில் இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் டூ லைக் திஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 5th எக்ஸசைஸ். இது எல்லாமே க்ளூட் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி? ஒரு காலை மேலே தூக்கிட்டு lift your bum up and down. 1 2
3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுத்துங்க. 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்த பிறகு இந்த கால் இப்படி தூக்கிட்டு ரெடி அகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஓகேவா? காலை வந்து இதில் பெண்ட் பண்ணி கூட நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி கூட இப்படி தூக்கலாம். உங்களால் முடிஞ்சால் இப்படி காலை பெண்ட் பண்ணி தூக்கலாம், ஓகேவா? ஒரு 3 கவுண்ட்ஸ் கூட பண்ணுங்கள், இல்லை 2 கவுண்ட்ஸ் தான் முடியுதுன்னா 2 கவுண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். ஆனால் போக போக நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ண உங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்துட்டு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக ஆல்டர்னேட் டேஸ் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். செகண்ட் வீக் ஃபுல்லாக வந்துட்டு ஆல்டர்னேட் டேஸ் ஒரு 15 கவுண்ட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்குமோ ரெஸ்ட் எடுங்க. தேர்ட் வீக் வந்துட்டு அதே வந்து 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸோ இல்லை 15 2 செட்ஸோ உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிகிட்டே போங்க, ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளான ஒன்லி 5 எக்ஸசைஸ் தான். இது செஞ்சு பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். க்ளூட் மசில் வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் வாக்கிங் ஸ்டைல்லாம் மாறும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய க்ளூட் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ஸ்ட்ராங் ஆகி உங்களுடைய வாக்கிங் ஸ்டைலும் மாறும். ப்ளஸ் உங்களுடைய நீ பெயினும் வந்து சரியாகி நல்லபடியாக வாக் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் நான் எங்கள் ஜிம்மில் கொடுத்து நிறைய பேருக்கு ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு எதனா எக்ஸசைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே போய் லிங்க்கை வந்துட்டு அங்கே போய் பாருங்கள். அந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியானது, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.